நான் இவர்கள் 2 பேரும் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய பேச்சிற்குள் என் கவனத்தை செலுத்துவதிலிருந்து கொஞ்சம் பின்னுக்கு உங்கள் மீதுதான் கவனத்தை வைத்துக் கொண்டிருந்தேன். மிக ஆழமான வார்த்தைகளில் தமிழை அழகாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களோடு அவர்களுடைய வார்த்தைகள் எந்த அளவிற்கு தொடர்பு கொண்டன என்பதுதான் என் கவலையாகவே இருந்தது. 2 சொல்லை சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். ஒன்று ஜக்ஜோக், இன்னொரு சொல் சஞ்சோக். ஜக்ஜோக் என்கின்ற சொல்லுக்கு ஆங்கில அர்த்தம் என்னென்றால் கான்டாக்ட். சஞ்சோக் என்கின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு ஆங்கில அர்த்தம் கனெக்ட். பல நேரங்களில் நாம் ஒருவரோடு கான்டாக்ட்ல இருக்கிறோம், we don't connect. கனெக்ட் ஆகிறதே இல்லை. நீங்க அவதார் படம் பார்த்தீங்களா? பார்த்திருக்கிறீங்களா? அதுல ஒரு பழங்குடியினர் பற்றிய ஒரு படம் அது. அந்த பழங்குடியினருடைய வாழ்க்கையில அந்த இயக்குனன் ஒரு மிக சூட்சுமமான ஒரு விஷயத்தை வைத்திருப்பான். தன்னுடைய கூந்தலிலே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நரம்பை எடுத்து அடுத்தவர்களுடைய உணர்வு நரம்போடு தன்னை இணைத்துக் கொண்டுதான் அவர்கள் பேசுவார்கள். அதை அவர்கள் மனிதர்களோடு மட்டும் செய்ய மாட்டார்கள், மரத்தோடு செய்வார்கள், விலங்குகளோடு செய்வார்கள், காய்கனிகளோடு செய்வார்கள். எப்பொழுதும் ஒரு மனிதன் தன்னை மற்ற உயிர்களோடு எப்பொழுது தொடர்பு படுத்திக் கொள்கின்றானோ அப்பொழுதுதான் அவனால் முழுமையாக வாழ்ந்துவிட முடியும் என்பதற்கான சாட்சிதான் டு பி கனெக்டட். இந்த பள்ளி வளாகத்தில் எத்தனையோ நெருக்கடிகளுக்கு மத்தியில் உங்களை முதல் மதிப்பெண் வாங்க வைத்துவிட வேண்டும், இந்த கல்வி நிறுவனம் தோல்வியாளர்களை தருவதில்லை என்கின்ற சாதனையை உலகத்திற்கு தர வேண்டும் என்கின்ற எத்தனையோ நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களை இந்த மண்ணோடு கனெக்ட் ஆக்குவதற்கு, தொடர்பு படுத்துவதற்குத்தான் இந்த விழாவை பல்லாயிரம் ரூபாய், பல லட்சம் ரூபாய் செலவு செய்து சவுந்தரராஜன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இது புரிஞ்சா போதும் நமக்கு. எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா? இன்னும் நான் உங்களோட என்னால கனெக்ட் ஆக முடியல. ஐ எம் நாட் ஈவன் நவ் in this moment I am not connecting with you guys. உங்களை என்னுடைய பேச்சோடு கனெக்ட் செய்வதற்காக ஆசிரியர்களுடைய உதவி தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது இல்லை, அது அவசியம் இல்லை. யார் உங்களை என்னுடைய பேச்சை கேட்பதற்காக ஒருவர் செலுத்துவதற்கான ஒரு ஆள் தேவை என்கின்ற பொழுதே எனக்கும் உனக்குமான தொடர்பு அருந்து இருக்கிறது. ஒரு ரொம்ப நீண்ட நேர பேச்சு இல்லை என்னுடைய பேச்சு. மிக குறைந்த நேர வரையறைக்குள் என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்வேன். ஏனென்றால் எப்பாடு பட்டேனும் நான் 1:30க்கு இந்த மண்ணிலிருந்து நான் கிளம்பி வேறொரு இடத்திற்கு பயணப்பட்டாக வேண்டும். உனக்காக சில சிந்தனையான சொல்லெடுத்து நான் வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உன் மண்ணோடு நீ தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. உன் மீது பொறுப்பு கொண்டு மற்றவர்கள் இருப்பது போல் அவர்கள் தன் மீது பொறுப்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகவாவது உன் கவனத்தை நீ முழுமையாக தர வேண்டும். எனக்கு ஒரு அற்புதமான தலைப்பு தந்தார்கள். பெரிதினும் பெரிது கேள். பெரிய விஷயத்தை கேளு. தமிழ் எவ்வளவு உயர்ந்த சொல் என்பதனை பாகை கண்ணதாசன் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசுகின்ற பொழுது சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் ஆங்கிலத்தையும் மிக சாதாரணமான ஒரு நிலைதான் அது, தமிழ் மிக உயர்ந்தது என்பதாக அவருடைய பேச்சை நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன். என்ன கேட்டா நான் இங்கிருந்து தொடங்குறேன், எது பெருசு? என் பேச்சு போதுமானது உங்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கு. ரிலாக்ஸா உட்காரு. அவர்கள் எப்படி என் பேச்சை கேட்க போகிறார்களோ நீங்களும் நிதானமா இருந்து என் பேச்சை கேளு.
ஒரு சிறிய மாற்றம். எந்த காரணத்திற்காக தாளாளர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தாரோ, இந்த மண்ணோடு உங்களை தொடர்பு செய்வதற்காக, தமிழை, தமிழ் உணர்வை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ரொம்ப பெருசு அப்படிங்கிறது என்னது? இப்போ நான் வெளிநாடுகளுக்கு போகிறேன், வடநாட்டுக்கு போகிறேன், அங்கெல்லாம் ஹிந்தி தான் பேசுகிறார்கள், வெளிநாடுகளில் ஆங்கிலம் பேசுகிறார்கள். ஒரு குழந்தை தன் தாயிடத்தில் இந்தியில் தான் பேசுகிறது. அவர்கள் கோவிலிலே சமஸ்கிருதத்தில் தான் வழிபடுகிறார்கள். வெளியில் ஒரு குழந்தை லண்டன்லயோ ஆஸ்திரேலியாவிலேயோ இங்கிலீஷ்ல தான் தன்னுடைய தாய் கிட்ட பசிக்குதுன்னு கேக்குது. மொழியில் உயர்வு தாழ்வு இல்லை. எல்லா மொழியும் அற்புதமானதுதான். இந்த உலகத்தில் நான் ஒன்று சொல்லுகிறேன், தமிழ் கலாச்சாரம் நமக்கு எதை சொல்லி தந்திருக்கிறது என்றால், யாரை விட நான் உயர்ந்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது நான் அடுத்தவர்களை தாழ்ச்சி செய்கிறேன். நான் என்னை நானே தாழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு நானே மிகப்பெரிய இழிவை செய்கிறேன். நானும் தாழ்ச்சி இல்லை, நீயும் தாழ்ச்சி இல்லை, ஆனால் என் நிலையில் நான் உயர்ந்து நிற்கிறேன். எப்படி? காம்படிஷன் தான். ஆனா தமிழ் பண்பாடும் தமிழ் மொழியும் காம்படிஷன் அப்படிங்கிற விஷயத்துல வந்தீங்கன்னா அது யாரையும் தோற்கடிக்காது, அவுட்ஸ்டாண்டிங்கா நிற்கும். அவுட்ஸ்டாண்டிங்கா நிக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் பெருசு. இப்போ நான் ஆங்கிலத்திற்கு போகிறேன், ஹிந்திக்கு போறேன், சமஸ்கிருதத்தை போறேன், எனக்கு அரபி மொழி தெரியும், உருது தெரியும், அரபி மொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும். நான் இதையெல்லாம் வாசிக்கிறேன், இதையெல்லாம் நான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படித்துவிட்டு நான் சொல்லுகிறேன். எனக்கு நீங்க ஹிந்தியில என்ன பேசினாலும் புரியும், என்ன எழுதினாலும் நான் வாசிச்சிருவேன். உருதுல நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு புரியும், என்ன எழுதினாலும் நான் வாசிச்சிருவேன். இங்கிலீஷ்ல நீங்க என்ன பேசினாலும் எனக்கு புரியும், நான் வாசிச்சிருவேன். எனக்கு தெரிந்த மொழிகளை வைத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண். மிக உயர்ந்த மொழி, மிக உயர்ந்த மொழி. அடுத்த மொழிக்கும் நம்முடைய மொழிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் அந்த வித்தியாசத்தை சொல்றேன். என்ன வித்தியாசம் தெரியுமா? தாய்மொழினாலே இங்க எத்தனை பேருக்குங்க தமிழ் தாய்மொழி? தமிழ் தாய்மொழி அல்லாத குழந்தைகள் எத்தனை பேருங்க இருக்கிறீர்கள்? அவர்கள் தாய்மொழி வேறு. உங்களுக்கும் சொல்றேன் பிள்ளைகளா, தமிழ் ஏன் உயர்ந்தது? நான் பேசுற தமிழ் புரியுதா பாப்பா உனக்கு? ஒருத்தன் சொன்னா, I don't know anything you speak அப்படின்னு உட்கார்ந்துருந்தான். நான் உன் பேர் என்னன்னு கேட்டேன். மை நேம் இஸ் விக்னேஷ்னு சொன்னா. உனக்கு தமிழ் தெரியுது, உட்காருன்னு. நான் பேசுறது உனக்கு புரியுது இல்ல? தெரியாதுன்னு இல்லை. தாய்மொழியே உயர்ந்ததுதான். அது யாருடைய தாய்மொழியா இருந்தாலும் சரி. உருது பேசுற குழந்தையா இருந்துட்டு போ, தெலுங்கு பேசுற குழந்தையா இருந்துட்டு போ. அவ சொல்றா பாருங்களேன், எங்க தாய்மொழிய முகத்தை பார்த்தே சொல்றாங்களே. உன் தாய்மொழி தெலுங்கு தானப்பா, உன் தாய்மொழி உருது தானப்பா. அதனால்தான் மொழி ஆசிரியையாக இருக்கிறேன். எல்லா மொழிகளையும் விட தாய்மொழியாம் எந்த மொழியும் பா, தாய்மொழி உயர்ந்ததுப்பா. அது எந்த மொழியா இருந்தாலும் தாய்மொழி உயர்ந்த, தாய்ப்பால் போல உயர்ந்ததுதான். ரசூல் கம்ஸ்தேவ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன், ரஷ்ய எழுத்தாளன் இப்படி சொல்லுகிறான். செத்துக் கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், எழுந்து கொண்டேன் என்று எழுதுகிறான். உயிர் கொடுக்கும் தாய்மொழி. அமெரிக்காவுக்கு போய் இறங்கின உடனே இங்க வாடா அப்படின்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா, அவ்வளோ பெரிய பேராசிரியரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய டாக்டரா இருந்தாலும், அட்டாட்டா நம்மளதான் கூப்பிடுறாங்களோன்னு திரும்பி பார்ப்போம். ஏன்னா தமிழ் இல்லையா?
ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா, நீங்க எந்த மொழி பேசுகின்ற தாய்மொழியை பேசுகின்றவர்களாவது இருந்துட்டு போங்க, தமிழ் மிக உயர்ந்த மொழி என்பதற்காக சொல்லுகிறேன். எல்லா தாய்மொழியும் பேசினால் சுகமா இருக்கும், ரொம்ப சுகம். தமிழ் அந்த தாய்மொழியில பேசுறது சுகம். ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் மற்றவர்கள் பேச கேட்டாலும் அதே சுகம். பேசினா என்ன சுகமோ மற்றவங்களை பேச வச்சாலும் அதே சுகம். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் தான். அதனால தான் ஒரு ஆளை உட்கார வச்சு 2 மணி நேரமா 3 மணி நேரமா வச்சு செய்யறாங்க. உங்களை பேசிக்கிட்டே இருக்கிறோம். கலையாம இருக்கிறீங்களா இல்லையா? கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? தமிழால் மட்டும்தான் இது முடியும். மற்ற எந்த நிலையிலையும் நீங்க ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் நடத்தி ஆகணும். பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா உங்களால மற்ற மொழிகளை கேட்ட முடியாது. எவ்வளவு நேரமா கேட்குறீங்கிறீங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏதாவது கொஞ்சமாவது ஏதாவது சோர்வு வருமா? ஏதாவது இல்லை. கருத்தோடு அதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் என்ன காரணம் என்றால் தமிழ் அவ்வளவு உயர்ந்த. ஒன்றும் இல்லை குழந்தைகளை, இன்றைக்கு பொங்கல் திருநாள். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, தமிழ் எங்களுடைய உயிர், தமிழ் எங்களுடைய உணர்வு, தமிழ் எங்களுடைய வாழ், அப்படிலாம் சொல்லாம தமிழோடு விளையாடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற ஒரு துணிச்சல் இந்த கல்வி நிறுவனத்திற்கு வந்திருக்கிறது. வாங்க கொஞ்சம் தமிழோட விளையாடி பார்ப்போம் வாங்க. விளையாட்டுங்கிறது எனக்கு புத்தக வாசிப்பும் விளையாட்டும் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 532 பரிசு வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் உங்க வயசுல இருந்து. அதுல 180 தான் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி. மற்றதெல்லாம் விளையாட்டு போட்டி. நான் நல்லா ஓடுவேன். அண்ணன் கூட ஒரு வார்த்தை சொன்னார், பயங்கரமா ஓடி, இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஐ எம் an athletic. ரொம்ப ஓடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு தெரிஞ்சு 100% ஒரு மனிதன் வேறு நினைவுகள் இல்லாமல் ஈடுபடக்கூடிய 2 மாபெரும் விஷயங்கள். ஒன்று புத்தகம் வாசித்தல், மற்றொன்று விளையாடுதல். இந்த 2த்துலயுமே கான்சென்ட்ரேஷன் வேற பக்கம் போகாது. போச்சுன்னா அது செய்ய முடியாது. 2மே. நான் லைப்ரரியிலையும் இருப்பேன், கிரவுண்ட்லையும் இருப்பேன். 2 இடத்துலயும் இருப்பேன். நான் நல்லா படிக்கிற பிள்ளைங்க கிரவுண்ட்ல இருக்காதுங்க, கிரவுண்ட்ல இருக்கிறது நல்லா படிக்காது. ஆனா 2த்தையும் உடைச்சவனா முடிஞ்சா உடைக்கலாம். நான் ஒரு 20 நிமிஷம் பேசுவேன்னு சொன்னா, இந்த 20 நிமிஷத்துல நீ ஒரு 2 பேர்கிட்ட மட்டும் உஷாராயிர. இந்த பின்னால இந்த பந்தல் ரொம்ப தாழ்ந்து இருக்கிறதுனால குழந்தைங்க முகம் தெரியல எனக்கு. ஆக்சுவலா என்ன தெரியுமா, அந்த குழந்தைகளுக்கு கான்சென்ட்ரேஷனை வேணாம், உட்காந்து அது பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு கான்டாக்ட் டு கனெக்ட் பின்னால கொஞ்சம் இருக்குது. இந்த ஒரு குழந்தை வந்த உடனே வாய் திறந்துச்சு. தூக்கம் வருது போல இருக்கு பிள்ளைக்கு, டீ குடிக்க போலாமா குடுக்கலாமான்னு நினைச்சேன். அந்த கருப்பு சொக்கா போட்டிருக்க ஒரு பையன், நானான்னு அவன் பின்னால பாக்குறான், பார்க்கட்டும். ஆக்சுவலா என் கிளாஸ்ல இது வரைக்கும் 1999 நான் ஜாயின் பண்ணேன் என் காலேஜ். ஆயிரத்தி 1999 ஆமா 99 ஜாயின் பண்ணேன். இப்போ 2019, 20 இயர்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய காலேஜில். ஐம் அ ப்ரொஃபஸர். இது வரைக்கும் என்னுடைய வகுப்பில் ஒருத்தி கூட ஃபெயில் ஆனதில்லை. ஒருத்தி கூட ஃபெயில் ஆனது. அது காரணம் என்னன்னா, அவ தயாராக தான் இருப்பான், நம்ம விடுறதில்ல. ஐ கனெக்ட் வித் தேம். இப்போ நான் என்னுடைய பேச்சுக்கு வரேன். இப்போ யூஆர் ஆல் வித் மீ. நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் என்னோட தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகளை உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ பேச்சு ஆரம்பிக்குது. எங்க ஐயா அப்துல் காதர் சொல்ற மாதிரி, இனி சின்ன ஸ்டேஷன்லாம் நிக்காது, இனி எக்ஸ்பிரஸ் தொடங்குது. பெரிதினும் பெரிது கேள் என்பது எனக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு. ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசா கேள்.
திடீர்னு உன் முன்னால் இறைவன் வருகிறான். என்ன கேட்ப? ஏதாவது ஒன்று கேட்ப, ஆனா அது பெருசா இருக்காது. ஏன் தெரியுமா? இன்றைய வினாடியை கடப்பதற்கான இந்த வினாடியை நீ அடுத்த லெவலுக்கு போறதுக்காக சின்ன விஷயமா தான் அது கேட்ப நீ. ஏன் தெரியுமா? பெரிய விஷயம் என்ன அப்படிங்கறது பல நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை. எது பெரியது? பெரிது பெரிது புவனம் பெரியது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம், சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசன் தொண்டருள் ஒடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டும். ஒளவை புரியல, புரியல. புரிஞ்சா பெருசுன்றது என்னன்னு தெரிஞ்சு போயிடும். புரியணுமே, தமிழ்தான். ஏன் தெரியுமா புரியல? ஒண்ணும் கிடையாது, பயிற்சி இல்லை. பயிற்சி உங்களுக்கு நான் மனமாற சொல்லுகிறேன் குழந்தைகளே, just be with me, just be with me. I'm going to leave you within few minutes, but I want my words should remain within you, so please be with me. நேற்று இரவில் இருந்து இங்க நல்ல வசதியான ஒரு இடம், இரவு தூங்க முடியலைங்க என்னால. என் தாய்க்கு தெரியும் என்னால் தூங்க முடியவில்லை. ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டேன். 3:30 மணி இருக்குங்க, எழுந்திருச்சு உட்காந்துருக்கேன். என் தாய் கேட்கிறார், என்ன பாச்சு, ஏன் தூங்கலையா நீன்னு? தூங்கவே முடியலைங்க. பெற்ற தாய் முன்னால் இருக்கிறார், மாற்று கருத்து எதுவும் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. தூங்க முடியாம எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். ஒரே ஒரு கிளிப்பிங் தான். என்ன கிளிப்பிங் தெரியுமா? நான் மனசால சொல்றேன், சைலண்டா ரிசீவ் பண்ணு. I don't want any reaction from you. I don't want any kind of reaction from you. எது பெருசு அப்படிங்கறது உனக்கு தெரிந்து கொள்வதற்காக இதை சொல்கிறேன். இன்னைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ ஏதோ 2 படங்கள் வரப்போகின்றன. I don't want any reaction from you. 2 படங்கள் வரப்போகின்றன. இந்த கட்டடத்தை அமைத்து, இந்த கற்பாறையை பிளந்து, தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 40-50 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த எல்லா சாரத்தையும் எடுத்து இந்த பள்ளிக்கூடங்களுக்கு போட்டு, உங்களை எங்கெங்கிருந்தெல்லாம் கூப்பிட்டு பாடத்தை நடத்தி, ஆசிரியர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து, என்னை போன்றோர்களை எல்லாம் பேச வரவழைப்பதற்காக செலவு செய்யக்கூடிய அந்த மனிதன் தன் வாழ்நாளில் சம்பாதித்த அத்தனை சம்பாத்தியத்தை விட பல 100 மடங்கு சம்பாத்தியத்தை ஒரே ஒரு நாளில் ஒரு படம் பெறப்போகிறது. ஒரு படம். நேற்று இரவு எனக்கு தூக்கம் போனதுக்கு ஒரு காரணம், ஒரு பெரிய அந்த மனிதருடைய ஒரு கட் அவுட். அதுல ஒரு 16 பிள்ளைகள், 16 சின்ன வயசு பசங்க. பின்னால கட் அவுட்ல மேல ஏறி 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 நின்னு அவங்களுக்கு பால் போடுறாங்க. பால் போட்ட அந்த நிலையில கீழே இன்னொரு 4-5 பேர் ஏறினாங்க பாருங்க. அந்த கட் அவுட் வந்து இந்த உங்களுக்கு இந்த பந்தல் போச்சுன்னா தெரியும், நீங்க மேல போகும்போது கண்டிப்பா எட்டி உயர பார்த்துட்டு போங்க. அந்த டேங்க் ஒண்ணு கட்டி இருக்கு, அந்த டேங்க் உயரமா இருக்குங்க. அது இங்க எனக்கு 19 வயசு பையன் இருக்காங்க. யாரை பார்த்தாலும் என் பையன் மாதிரியே இருக்கு. எனக்கு தாய்மை இல்லையா? அவர்களும் யாருக்கேனும் ஒரு குழந்தைகள் தானே. மேலே ஏறி அவன் பால் போட்ட ஒரு 3 செகண்டுங்க, அப்படியே அந்த கட் அவுட் சாஞ்சிருச்சுங்க கீழே. எனக்கு தெரியல அந்த 16ல எத்தனை உயிரோட இருக்குன்னு. இன்னைக்கு நாளைக்கு படம் வரப்போகிறது, எல்லோரும் சம்பாதிக்க போகிறார்கள். ஆனால் அந்த 16 வீடுகளில் எத்தனை வீடுகள் சாவு வீடாக மாறும் என்று எனக்கு தெரியாது. எதுங்க பெருசு? யார் பின்னால ஓடுறோம்? எதற்காக கைத்தட்டுகிறோம்? எதற்காக கவனம் திரும்புகிறது? இதோ நான் பேசிக்கிட்டே இருக்கிற வெள்ள சொக்காவோட ஒருத்தர் வராரு, எல்லாரும் அவங்கள வேடிக்கை பார்க்கல. நீ உன் கவனம் எப்படி சிதறுகிறது? உன் கவனம் எப்படி போகும்? ஏன் போகுது கவனம்? எது வாழ்க்கையில் முக்கியம்? எது வாழ்க்கையில் முக்கியம் என்பதனை யார் புரிந்து கொள்கிறார்களோ அந்த முக்கியமான விஷயம் அவர்களை மிகப்பெரிய மனிதனாக மாற்றும். எது முக்கியம் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.
ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன் குழந்தைகளே. 17 வயது முதல் 25 வயது வரைக்கும் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். நான் நிறைய படிச்சிருக்கேங்க, நிறைய படிச்சிருக்கேன். ஸ்கூல்ல நான் டீச்சர் ஆகிறதுக்கான தகுதி எனக்கு இருக்கு, பிஎட் அண்ட் எம்ஏ. காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆகிறதுக்கான தகுதி இருக்கு, யூஜிசி வித் பிஹெச்டி. நான் காலேஜ்ல ப்ரொஃபசராகவும் இருக்கலாம், ஸ்கூல்ல டீச்சராகவும் இருக்கலாம், ஃபுல்லி எலிஜிபிள். as a teacher நான் சொல்றேன், உங்களுக்கும் டீச்சரா இருக்க முடியும், காலேஜ்க்கும் டீச்சரா இருக்க முடியும். என் வார்த்தைகளை நான் விதைகளாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். மிகப்பெரிய விஷயம் என்பது என்ன தெரியுமா? உன்னுடைய உயரம். ஏன் நீ இந்த உலகத்தில் பிறந்தாய், எதற்காக இங்கே கல்வி கற்கிறாய், இதற்கு பிறகு நீ என்னவாக போகிறாய் என்பதை ரொம்ப ஷார்ப்பா முடிவு பண்ண. ஸ்பார்க் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன நினைச்சிட்டு வச்சாங்களோ அந்த பேர், என்ன பேர் தெரியுமா? அது என்னன்னு தெரியல. எஸ் சவுந்தரராஜன் இருக்கலாம், பி யாராவது இருக்கலாம், ஏ யாராவது இருக்கலாம், ஆர் யாராவது இருக்கலாம், கே ஐ லீஸ் bother, but I am traveling with your word, spark. பாரதி அந்த ஸ்பார்க் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாரதி ஒரு பேர் வச்சான் பாருங்க. ஸ்பார்க்குக்கு பாரதி வச்ச தமிழ் பெயர் என்ன தெரியுமா? அக்கினி துளி, பொடி, நெருப்பு. அப்படி தீ பொறின்னு நெருப்பு பொறி, அக்கினி பொறின்னு பேர் வச்சா. அதுக்கு துணூண்டு. அவன் சொல்றான், இப்ப நான் பேசுறேன், நான் என்னுடைய பேச்சுக்கு பிறகு எந்த நடிகையினையும், நான் ஒண்ணு சொல்றேன் பாரு உனக்கு, எந்த நடிகனையும், இப்ப நான் நிறைய படிச்சிருக்கிறேன்ல, நிறைய சம்பாதிக்கிறேன். நான் என்னுடைய காலேஜ்ல as a professor UGC pay with 7th pay commission அப்படிங்கிறது லட்சத்தை தாண்டும். நான் பெரிய காசு சம்பாதிக்கிறேன், ஏன்னா நிறைய படிச்சிருக்கு, நல்லா நிறைய மார்க் எனக்கு, ஐ எம் எலிஜிபிள். ஆனால் சவுந்தரராஜன் சார் என்ன படிச்சாருன்னு எனக்கு தெரியல. பிஎஸ்சியா, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சாருங்க. இந்த காலேஜ் பிரின்சிபல் ஒருத்தங்க இங்கிலீஷ்லயே பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்களா, அவங்க பேர் என்ன? ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்னே கூப்பிட்டு இருந்தாங்க எங்களை. பேர் என்ன மேடம்? வித்யாசங்கர். அவங்க என்ன சார் படிச்சிருக்காங்க? எம்ஏ இங்கிலீஷ். எம்ஏ இங்கிலீஷ் படிச்ச ஒருத்தங்களுக்கு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சம்பளம் கொடுக்குது. படிப்புல இல்ல விஷயம். உயர்வுகள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த உயர்வுகளை கொண்டு வந்து தான் விரும்பிய இடத்தில் சேர்ப்பதற்கு என்று ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை சவுந்தரராஜன் அவர்கள் கண்டெடுத்திருக்கிறார். நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், நிறைய சம்பாதிக்கிறத விட நிறைய சம்பளம் கொடுக்கறவனா மாறு. ஒருத்தன் ஒரு கம்பெனியில போய் சம்பாதிக்கிறத விட ஒரு ஆள் நின்னுட்டு 400 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற மாதிரியான கட்டட அமைப்பிற்குள் போய் உட்கார். பெரிய விஷயங்களை யோசி. சிறிய அளவிலே ஒரு விஷயத்தை செட்டில் ஆயிரலாம், பரவாயில்ல, பேங்க் பேலன்ஸ் உள்ள இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பத்தி, ஆம்பளை பிள்ளையா பத்தி. சின்னதா யோசிக்காத, பெருசா யோசி. கலாம் உடைய போட்டோவை உங்களுடைய சேர்மனுடைய ரூம்ல நான் பார்த்தேன். கலாம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், உன்னுடைய டைரியில் போய் எழுதி வைத்துக்கொள், ஸ்மால் எய்ம் இஸ் a biggest crime. அவர் சொன்னதுங்க, have a very big dream, think big, think high. What is the biggest problem in this life? அப்படினா thinking too small. ரொம்ப சின்னதா யோசிக்கிறது தான் ஆக பெரிய பிரச்சனைங்க. பெருசா யோசிங்களே. கல்லும் மலையும் இருந்த ஒரு இடத்தை அப்படி எழுப்ப முடிஞ்சதுல, பெருசா யோசிச்சாதானே முடியும். பெருசா யோசிச்சாதானே முடியும். பெரிய விஷயங்களாக யோசிப்பது முதல்ல திங்கிங்ல வரணும். ஹை திங்கிங். ஒரு இடத்துல பார்த்தேன், திங்கிங் ஹை அப்படிங்கிறதுக்கு ஒரு படம் போட்டிருந்தாங்க. கடலில் இருந்து கிளம்புகின்ற ஒரு மீன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி குவளைக்குள் தன்னை கொண்டு வந்து சேர்க்குது. The biggest crime is thinking too small.
என்னால் முடியுமா? முடியும். அவனால முடியும் போது உன்னால முடியும். உன்னால முடியலன்னா எவனாலேயும் முடியக்கூடாது. இப்படி யோசிச்சுப்பார். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி உனக்கு புரியுற உதாரணத்தை சொல்றேன். இந்த போனை கண்டுபிடிச்சார்ல கிரஹாம் பெல், அவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாங்க, சார் நீங்க மட்டும் இதை கண்டுபிடிக்கலனா யாராலையும் கண்டுபிடிச்சிருந்திருக்க முடியாதுல்ல. கிரஹாம் பெல் சொன்ன விளக்கத்தை மறுபடியும் போய் உன் டைரியில எழுதிக்கோ. நான் ரெண்டாவது வார்த்தை சொல்றேன். திங்கிங் டூ ஸ்மால் இஸ் தி பிகெஸ்ட் கிரைம். செகண்ட் வார்த்தை எழுதி வச்சுக்கோ. 40 வயது கடந்திருக்கிறது எனக்கு. 31 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். இதோ இத்தனை பிள்ளைகளை உட்கார வைத்து பேச்சை கேட்க வைப்பதற்கான அமைப்பை என் உழைப்பினால் உருவாக்கி இருக்கிறேன். என் தேடலினால் நான் இதை சாதித்திருக்கிறேன். அதனால் சொல்லுகிறேன், மிக கவனமாக நீ சில விஷயங்களை கேட்டுக்கொண்டால் உனக்கு சில கதவுகள் திறக்கும். இந்த ஏஜ் அப்படிப்பட்ட ஏஜ் தான். கூட எல்லாம் இருக்கணும். நான் ஒன்னு சொல்றேன், சேட்டெல்லாம் பண்றதெல்லாம் தடுக்காதீங்க டீச்சர்ஸ். ஏன் தெரியுமா? இந்த ஏஜ் சேட்டை பண்ற ஏஜ் தான். சேட்டை பண்ற ஏஜ் தான். சேட்டையே பண்ணாம ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா டாக்டர் கிட்ட கூட்டு போனோம். அவனை சேட்டை பண்ணணும், ஆனா அந்த சேட்டைய ஒரு அளவோட நிறுத்திக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா சமூகம் உங்களை டாக்டர் கிட்ட கூட்டு போயிடும். எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருவீங்க, சமூகத்துக்கிட்ட சிக்கிக்கிருவீங்க. திங்கிங் ஹை, திங்கிங் பிக். திங்கிங் பிக் அப்படிங்கிற ஒரு வட்டத்திற்குள்ளாக நாம் நம்மை செலுத்துவதற்கு முன்னால் மிக குறிப்பான சில வார்த்தைகளை மனதில் உள்வாங்கிக் கொள். சின்னதா தான் வரும் சிந்தனை. சிந்தனை என்பது நெருப்பு. நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னுடைய யூடியூப் பார்க்கிறவங்களுக்கு தெரியும், என்னுடைய ஸ்பீச்சஸ் கேட்கிறவங்களுக்கு தெரியும். திங்க் பண்ணிட்டே இரு. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த +2 முடிஞ்சிடும், வெளியில் அமைச்சிருவாங்க. அப்புறம் வாட் நெக்ஸ்ட்? அப்புறமா என்ன? 5 years ahead யோசி. எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த துறை எப்படி இருக்கும் என்பதனை யோசிச்சு முடிவெடு. நிதானமா போ. பெரிய விஷயங்களை பார்த்து போ. நிதானமா போ. அப்படி நிதானமாக போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், யூ நோ யுவர் கிரவுண்ட் ரியாலிட்டி. உன்னுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குல்ல. கபீர் படிச்சிட்டு இருந்தேங்க. நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி இது. கபீர் படித்துக் கொண்டிருந்த பொழுது கபீர் சொல்லுகிறான், ஒரு குளத்துல ஒரு பூ மலருதுங்க. பட் டீப்பா சொல்றேன் குழந்தைகளே, எனக்கு தெரியும் உனக்கு புரிகிறது என்று. பூ மலருது, சூரியன் உதிச்சிருச்சு. உதிச்ச உடனே பூ மலர்ந்துருச்சு. கபீர் கேட்கிறார் தன்னுடைய டிசைபிள்ஸ் கிட்ட, எப்படி பூத்துச்சு இது? சூரியன் சூடு கண்டு எதன்னு மலருமா? மலருது பார். ஏன்? பசங்க பதில் சொன்னாங்க, குளிர்ச்சியான தண்ணீருக்கு மத்தியில் இருப்பதனால் பூ மலர்கிறது. அப்படியா அப்படின்ட்டு அதை புடுங்கி தண்ணிலேயே போட்டார். பூ வாடிருச்சு. சொல்கிறார் பாருங்க ஞானி, குரு வாசகம். குழந்தைகளே, நான் ஒரு ஸ்கூல்ல இருந்து என் குழந்தையை எடுத்தேன், வேறொரு ஸ்கூல்ல போட்டேன். ஏன் தெரியுமா? அந்த ஸ்கூல் மேல எனக்கு நம்பிக்கை போயிருச்சு. என்ன நம்பிக்கை அப்படி போச்சு அப்படின்னா, என் குழந்தைய இண்டிவிஜுவலா பார்க்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு. கண்டிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு. என்னதான் கூப்பிட்டு திட்டுறாங்களே தவிர அவனை பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவனுக்கு புரியவே இல்லை. தூக்கிட்டேன். கண்டிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியம். தண்டிப்பு தான் கூடாது, கண்டிப்பு இருக்கணும். எங்க கண்டிப்பு இருக்குதோ அங்கேயே சுத்திக்கிட்டு. உன்னை அவர்கள் செதுக்கிக் கொண்டே வருவார்கள். கண்டிப்பை பார்த்து ஓடாதே. தண்டிப்பு இருந்தால் மட்டும் எதிர்த்து நில். தண்டனை அனுமதிக்காத, ஆனால் கண்டிப்பை அனுமதி. கண்டிப்பு எங்க இருக்குதோ அங்க அடங்கு. ஏதாவது டீச்சர்ஸ் உனக்கு ஏதாவது டீச்சர் சொல்லவே கூடாது, இந்த ஸ்கூல்ல சொல்ல மாட்டாங்கன்னு நம்புறேன். திட்டக்கூடாது குழந்தைகள். திட்டவே கூடாது. ஏன்னா உங்க நாக்குல சரஸ்வதி இருக்கா. அவ சொல்ற மாதிரி அது.
நீலாம் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க, சொல் பலித்து விடும். சொற்களை சுத்தமாக வைத்துக் கொண்டிருத்தல். அவன் சொல்றான், கபீர் சொல்றான், குருவாசகம், சுட்டெருக்கும் சூரியன் வந்தாலும், தன்னை சூழ்ந்து தண்ணீர் இருந்தாலும், தண்ணீர் சூடாக இருந்தாலும் அந்த பூ மலரும். ஏனென்றால் அந்த பூவிலையில் இருக்கக்கூடிய தண்டு அந்த மண்ணோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பூ தன்னை தன்னுடைய மண்ணோடு தொடர்பு படுத்திக் கொண்டிருக்குமோ அது தண்ணீரால் சூழப்பட்டாலும் அழுகாது, சூரியன் பட்டாலும் மலரும் என்று பேசுகிறான் கபீர். இங்க வாசல்ல பாக்குறீங்களா இந்த வாழை மரம், இந்த அந்த மாவிலை தோரணங்கள். ஒரு ரிக்வெஸ்ட், அந்த மாவிலை தோரணங்கள்ல இனிமேல் பிளாஸ்டிக் பூவை வைக்காதீர்கள். அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும். வாழை இலை. முதல்ல இந்த அகல் விளக்க பார்த்தே எனக்கு 20 வருஷம் ஆச்சுங்க. இவ்வளவு பெரிய அகல் விளக்கு, அகல் விளக்கு, குத்து விளக்கு, பூக்கள், இந்த அட்மாஸ்பியர் இருக்குல்ல, இது தமிழ். இதனோடு தொடர்பில் இரு. எங்கே போனாலும் இதனோடு தொடர்பில் இரு, இந்த மண்ணோடு தொடர்பில் இரு. ஒரு பறவை பறக்கிறது என்றால் அது பறப்பதற்கு முன்னால் தன்னுடைய எங்கே உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த கிளையை அது முதல்ல பிடிக்கும். கிரவுண்ட் ரியாலிட்டி. ஹோல்ட் யுவர் கிரவுண்ட், ஹோல்ட் யுவர் நேட்டிவிட்டி, ஹோல்ட் யுவர் லாங்குவேஜ். அதை வைத்துக்கொண்டு அப்புறமா அப்படி பண்ணனா பறந்தனா யூ கேன் ரீச் யுவர் எக்ஸ்பெக்டட் கோல். எக்ஸிகியூஷன் கேப்பே இருக்காது. ஜஸ்ட் ரீச் ஹை. கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு போ. எவ்வளவு உயரமாக இருந்தாலும் தன் மண்ணை, தன் தாய் தந்தையரை, தன்னுடைய சூழலை, தன் கல்வியை, தன் உடை அலங்காரத்தை ஒரு காலமும் விட்டு கொடுக்காத, ஒரு காலமும் விட்டு கொடுக்காத. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்த உடனே நீங்க பல நேரங்களில் நம்ம கவனிக்க தவறுறோம்ப்பா. அவர் கண்ணதாசன் சார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பூ செய். பூ தெரியுது, செய்னா என்ன? நிகழ்த்து, செயலாற்று. பூவை வைத்துக்கொண்டு எந்த செயலை ஆற்ற முடியும்? நீ அந்த செயலை நீ ஆற்று. அதை அர்ப்பணி, அதை கடவுளுக்கு தா, அதை போடு, இப்படி போடு. நிகழ்த்துதல், பெர்ஃபார்மன்ஸ், செய். அதான் பூ செய். அல்ல பூவை நீ தொடுக்கிறியா, அதுவும் பூ செய்தான். நீ எந்த வேலையை செய்தாலும் அதிலே முழுமையான கவனத்தோடு இருக்கிறாயா, அங்கே பூசை நிகழ்கிறது. எது நடந்தாலும் அதில் முழுமையாக இருந்தால் அங்கே தொழுகை நிகழ்கிறது. குர்ஆனில் ஒரு வார்த்தை இருக்கிறது, வானத்தில் பறவைகள் பறக்கின்றன, அவை சலவாத்தில் இருக்கின்றன, அவை தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அவை முழுமையாக தன்னுடைய கடமையை உணர்ந்து பறத்தல் அதன் கடமை, அதை முழுமையாக செய்து. மிகப்பெரிய விஷயத்தை எட்டுவது மிக மிக சாதாரணமான விஷயங்க அது. ஆனால் சுலபம் இல்லை, ரொம்ப சாதாரணம். உயர்வை இப்படி அடைஞ்சிடலாம், ஆனால் அடைவது சாதாரணம் இல்லை. இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் வெரி சிம்பிள். To reach your goal is very simple, but to understand the simplicity is not easy. If you have concentration, you will grab it. நான் 2-3 நாளைக்கு முதல்ல குழந்தைகளே கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன். அங்க டீச்சர்ஸ் 1200 டீச்சர்ஸ், முதுகலை டீச்சர்ஸ், பிஜி டீச்சர்ஸ், அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமா ஒரு ஒர்க் ஷாப், இன்ஸ்பயர் டு ஆஸ்பயர் அப்படின்னு என்ன பேச சொல்றாங்க. நான் உங்களுக்கு பேசுவது போலவே டீச்சர்ஸ்க்கு பேசிட்டு இருக்கிறேன். பேசுறதுக்கு முன்னால இந்த மாதிரி பெரிய அவை, அந்த அவை முழுக்க நிறைந்திருக்கு, எல்லாருமே ஒரே சத்தமா இருக்கு. இப்ப நான் பேச வர்றதுக்கு முன்னால ஒரே சத்தமா இருந்ததுல அப்படி சத்தமா இருக்கு. நாட் லிசனிங். நான் வந்துட்டு ஓரமா இங்க உட்காந்துட்டேன். டீச்சர் உட்காந்துருக்கா, அந்த இடத்துல உட்காந்துட்டேன். சைலண்ட்ல போயிட்டேன். ஜெயிக்கிறதுக்கான வழி சொல்லிட்டு இருக்கிறேன் நான். பெரிய விஷயத்தை எப்படி அடையிறதுங்கிறதுக்கான வழி. இப்போ நீ ஏதேனும் ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டியா, இது எனக்கு நடக்கணும்னு யோசிச்சிட்டியா, give your everything to that particular thing. Don't distract yourself.
உன்னுடைய கவனத்தை சிதறடிக்காமல் 100 விழுக்காடு எந்த வேலையை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாயோ அந்த வேலைக்குள் இரு. நோபல் பரிசு பெற்ற ஒரு ஓவியம், பிரமாதமான 2 ஓவியம்க்கு மத்தியில காம்படிஷன் நிகழ்ந்தது. அந்த காம்படிஷன்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரி 3 டைமென்ஷன்ல வரைஞ்சிருந்தான். அதுக்கு கொடுக்கல. ஒரு ஓவியத்துக்கு நோபல் பரிசு கிடைச்சதுங்க. அந்த ஓவியத்தினுடைய போட்டோ என்கிட்ட இருக்கு. நான் முடிஞ்சா நான் அவருக்கு அதை ஃபார்வர்ட் பண்றேன், அவங்க உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க. அது என்ன போட்டோ தெரியுமா? நோபல் பரிசு பெற்றதற்கு காரணம் சொல்கிறார். என்ன போட்டோனா, புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க, மரங்கள் எல்லாம் சாஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஒரு மரம் ஒண்ணு இருக்கு, ஒரு பொந்து இருக்குங்க. அந்த பொந்துக்குள்ள ஒரு குருவி சைலண்டா உட்கார்ந்துருக்கு. எது தெரியுமா பெரிய விஷயம்? அடாவடித்தனத்துல உட்கார வச்சு கைத்தட்டி கலாட்டா பண்ணி சிரிக்கிறது ரொம்ப சுலபம். 1000 பேர் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இருந்தாலும் அதற்குள் நீ தியானமாக உட்கார்ந்திருக்க முடிகிறதா? நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். உன்னால் அந்த சைலன்ஸ்குள்ள போக முடியுமா? அதை காட்டிட்டான். எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் இருந்தாலும் நான் என்னுடைய காலத்திற்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கு. எனக்கு இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு மேடை ஏறதுக்கு. அந்த பறவை மாதிரி உட்கார்ந்துருந்தேன். அப்போ அப்படியே சொல்றேன்ப்பா, ஐ காட் a standing ovation அந்த ஸ்பீச்சுக்கு. அங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பேருக்கு பிரச்சனை, சீட்டே கிடைக்கல. ஏன்னா 750 சீட்டு தான். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பிடித்தவங்க பக்கத்துல உட்காரணும்ல. எப்பவுமே கூட்டத்துல அது ஒரு பிரச்சனையாச்சே. நீ வா ஒருத்தி வந்திருப்பா, இன்னொருத்தர் அந்த சீட்டை பிடிச்சு கொடுப்போம்ல. அந்த பிரச்சனை எல்லாம் அங்க நடக்குது. உங்ககிட்ட இல்ல மட்டும் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. உட்கார்ந்து பிரச்சனை. அப்போ ஒரு மியூசிக் போட்டாங்க பாருங்க. ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் மை செல்ஃப் வித் தட் மியூசிக். மியூசிக்ல கனெக்ட் ஆயிட்டேன். பிரமாதமான தப்லா. எங்க அம்மா ஒரு 4 வருஷம் நானும் சித்தார் வாசிப்பேன்னு சொல்லிட்டு என்ன சித்தார் கிளாஸ் காமிச்சினாங்க. சித்தாருக்கு சேர்ந்ததே வீணைக்கு எப்படி மிருதங்கமோ அப்படி சித்தாருக்கு தப்லா வாசிக்குது. யூ won't believe, தப்லாவுக்கு ஏத்த மாதிரி என் மனசுல என் கையில சித்தார் வந்துருச்சு. நான் பாட்டுக்கு சித்தார் வாசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். தப்லா வாசிச்சுட்டு இருக்காங்க ஃபார் 3 minutes. கான்சென்ட்ரேஷன் குவிஞ்சிருச்சு. கான்சென்ட்ரேஷன் குவிஞ்ச உடனே கையில நிறைய பொருட்கள் வச்சிருக்கிறேன். இதுல நிறைய ஸ்டோரேஜ் 128 GB. திறந்த பைபிள் வந்துருச்சுங்க. அதை படிச்சுட்டேன். நான் அப்படியே படிச்சதை உனக்கு சொல்றேன். ஐ எம் நாட் எ கிறிஸ்டியன். ஐ எம் நாட் ப்ரீச்சிங் எனிதிங். இட் இஸ் நாட் மை ஜாப் அண்ட் ஐ டோன்ட் லைக் ப்ரீச்சிங் திங்ஸ். ஆனால் என் ஆன்மார்க்குள் போய் விழுந்த ஒரு விதையை உயர்ந்ததாக ஆக்குவதற்காக, உங்கள் மத்தியில் அந்த தீயை, அந்த விதையை அப்படி போடுறதுக்காக நான் இதை பயன்படுத்துறேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு வசனம் சொல்லுது, வேதம் அப்படினாலே மறை தானே. யூ ஆர் லிசனிங் டு மீ? மறை பொருள்னு ஒண்ணு இருக்கு குழந்தைகளே. எது பேசினாலும் அதுக்கு பின்னால ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. இறைவன் கிட்ட என்ன தியானினா, ஒருவேளை நீ இறைவன் நம்பிக்கை கொண்டவளாக இருந்தால் என்ன தியானி என்றால், இறைவா சொற்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்துவாயாக, மறைவான கதவுகளை எனக்காக திறந்து வைப்பாயாக. இது குர்ஆன். மறைவான பொருளை அறிதல். நான் ஒரு விஷயம் சொல்ல, மேத்தமெட்டிக்ஸ் தானே சேகர் சார், மேத்தமெட்டிக்ஸ் டாக்டரேட். எப்படி சொல் வருது? அவருடைய ப்ரிப்பரேஷன் பாத்தீங்களா? அவர் வரவேற்புரை பேசினது பாத்தீங்களா? என்ன வார்த்தைகள்! தொண்டை மண்டலத்துக்கே இருக்கிற சிறப்புங்க அது. சோழ சேர பாண்டிய மண்டலங்களுக்கு இல்லாத, கொங்கு மண்டலங்களுக்கு இல்லாத இலக்கியங்களின் மீது, மொழியின் மீது ஆர்வம் கொண்ட தொண்டை மண்டலத்தில் நீங்கள் பிறந்ததனால் வரக்கூடிய வெளிப்பாடு. மறைபொருள் உள்ள இருக்கு, ஜீன்ல இருக்கு. ஜீன் வெளிப்படும். இந்த ரசனை எங்கிருந்து நான் ஒண்ணு சொல்லவா? சேகர் சார் பத்தி எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் பார்த்தேன் காலையில. சொல்லவா?
அவருடைய மொழி ஆற்றலை பார்த்து, நான் இந்த மூணாம் வசனத்தை அப்படியே நிறுத்தி இருக்கிறேன், நான் சொல்றேன், உங்ககிட்ட வரேன். அவருடைய மொழி ஆற்றலை பார்த்து நான் வியந்த ஒரு இடம் என்ன தெரியுமா? அந்த மனிதர் ஒருவேளை, நான் சொல்றது சரின்னா நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்க சார், இட்ஸ் மை அப்சர்வேஷன். எப்படி ஒரு குழந்தையினுடைய தாய்மொழி தெலுங்குவாக இருக்கும் என்பது என்னுடைய அப்சர்வேஷன் கரெக்டா போய் பட்டுச்சோ, அப்படி கரெக்டா ஒரு 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 பாயிண்ட் அப்படி எரியறேன், அது கரெக்டா போய் டார்கெட்ல படுதான்னு பாருங்க. நீங்க ஒரு மேத்ஸ் போட்டீங்கன்னா, you never bother about the result, you enjoy the process. If a person who is enjoying the process, not the result, he is a literary person, he is an artistical person. He can live his life with happiness. It's inevitable. It's inevitable. The happiness is inevitable for you because you know how to organize yourself with words. அந்த process இருக்குல்ல, அதை நான் ரசிச்சேங்க, ரொம்ப ரசிச்சேங்க. ஒரு மேத்தமெட்டிஷியன் பின்னால ஒரு குழந்தை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒரு தமிழ் டீச்சர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அவங்க 2 பேர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? எனர்ஜி. என்ன எனர்ஜிங்க அது? என்ன ஒரு ஆர்வம்ல. இந்த எனர்ஜி எத்தனை பேர்கிட்ட இருக்கு? என்னத்தா படிச்சு, என்னத்தா போய், என்ன கேன்டீனுக்கு போறேன், எனக்கும் சேர்த்து 2 இட்லி கொண்டு வா. என் வாய எழுந்திருச்சு, கால் உடஞ்சா போ, வாய வர்றதில்ல, எனக்கும் கொண்டு போ. எனர்ஜியோட வர்றது இருக்குல்ல. ஐ எம் என்ஜாயிங் த எனர்ஜி ஆஃப் தீஸ் டூ லேடிஸ். ஒருத்தி ஸ்டூடெண்ட், ஒருத்தங்க டீச்சர். ஐ எம் என்ஜாயிங் த எனர்ஜி. பாருங்க, எப்பவுமே குழந்தைகளே, எந்த ப்ரோக்ராம்க்கு வரும் பொழுதும், நீ ஒரு படமே பார்க்கட்டும், நீ சாப்பிடுறியா, எது இருக்கிறியோ, முழுமையாக உன்னுடைய தன்னுணர்வில் இருந்து கொண்டு அதை செய்தால் அதுல இருக்கக்கூடிய பெரிய விஷயம் உன்னை வந்து சேரும். அது எதுவா இருக்கட்டும், இந்த தீபத்தை ஏத்தும் போது கூட முழுமையான ஆற்றல் வந்து சேரும். மா வித்திஷா வஹைஹிதா, எல்லாம் கிடைக்கும். சோறு தான் சாப்பிடுற, ஆனா எல்லாம் கிடைக்கும். சவனா பஹத்து சஹன புனத்து சஹவீரியம் கரவாவஹை தேஜஸ்வினா தமே நமஸ்து மா வித்திஷா வஹைஹி. சாந்தம் சாந்தம் சாந்தம். சொல்லுக்குள்ள போவாத, என்ன சொல்றாங்கிறதுல போ. கிண்டல் பண்ணிட்டு போயிடாத. என்னமோ மேட்டர் இருக்கு, மேட்டர் இல்லாம சொல்வானா? உள் வாங்கி வச்சுக்க. சொல்லணுமா இல்லையான்னு அப்புறமா முடிவு பண்ண. மனசுல உள்வாங்கி வச்சுக்க. தந்தை பெரியார் எல்லாவற்றையும் எதிர்த்தார். ஏன் எதிர்த்தார்? எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு, ஏமாத்துறான்டா உஷாராருன்னார். தெரிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போ. தெரியாமல் அடுத்த கட்டத்திற்கு போகாதே. நான் 3ஆம் வசனத்துக்கு வருகிறேன். சூப்பரான வசனம். ஒருவன் விதை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். நான் அப்படி உட்கார்ந்து இருக்கேங்க. 1200 டீச்சர்ஸ்க்கு ஏதேனும் சொல்லி ஆகணும். நான் என்ன சொல்றது அவங்களுக்கு? டீச்சர்ஸ் மட்டும் சிக்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட உங்க காலேஜ், உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ், நான் சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு முன்னால் சொல்லி தர முடியாது, அடங்க மாட்டீங்க நீங்க. அப்புறமா தனியா சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னாருங்க, 3வது வசனம் அப்படி புறப்படுது. விதைகளை எடுத்துக்கொண்டு விதைப்பவன் புறப்பட்டான். 4வது வசனம். வழியில் சில விதைகள் விழுந்தன, பறவைகள் அதை பட்சித்தன. ஃபர்ஸ்ட் என்னாச்சு? வழியில சிலது விழுந்துருச்சு, பறவைகள் அதை தின்னு போட்டன, பட்சித்து போட்டன. 5ஆம் வசனம். சில கற்பாறைகள் மீது விழுந்தன, அது மண்ணில்லாத பாறையாக இருந்தது, மண் அதிகம் ஆழம் இல்லாத காரணத்தினால் அது உடனே முளைத்தது. 6வது வசனம். முளைத்த அந்த விதைகள் வெயில் பட்டவுடன் கருகி போயின. 7வது வசனம். சில விதைகள் முள்ளின் மீது விழுந்தன, முள்ளின் மீது விழுந்த விதைகள் முளைத்தன, முள்ளிருந்த காரணத்தினால் நெருக்கடிக்கப்பட்டு சிதைந்தன. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை ஒவ்வொன்றும் 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் தந்தன.
எனக்கு மறைபொருளை உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உள்ளுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. விதைகள் என்பது வெறும் விதைகள் அல்ல. உன்னுடைய உயிர், உன்னுடைய திறன், உன்னுடைய திங்கிங். நீ எங்க போடுற? வழியில போட்டுட்டு அப்படியே பறவைகள் பட்சிக்க போடுகிறாயா? அல்லது பாறைகளின் மீது, மண்ணில்லாத பாறைகளின் மீது போடுகிறாயா? அல்லது முட்களின் மீது போடுகிறாயா? அல்லது நல்ல நிலங்களின் மீது போடுகிறாயா? பார்த்துக்கொள். இதெல்லாம் மெயின் விஷயம் இல்லைங்க. பெரிதினும் பெரிது கேட்கக்கூடிய கடைசி வசனம். பலர்னு அரைஞ்சிட்டு போயிடுச்சுங்க அந்த வேதம். என்ன வார்த்தை தெரியுமா குழந்தைகளே? நீங்கள் எல்லோரும் 17 வயதிற்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த வயதில் இதை உங்களுக்கு புரிந்துவிட வேண்டும் என்பது என்னுடைய இறை வேட்கை. சொல்லப்படுகின்ற சொல் என்ன தெரியுமா? காது இருக்கக்கூடியவன் கேட்க கடவன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் காது இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உள்ள போகுது? காது இருக்கிறவன் எல்லாம் காது இருக்கிறவன் இல்ல. அந்த உணர்வு இருக்கின்றவன், அந்த கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான தன்மை இருக்கின்றவன் தான் காதுடைய. காது இருக்குன்னா கேட்டுக்கோ, இல்லைன்னா போயிரு. வார்த்தைகள் வருகின்ற பொழுது குழந்தைகளே, உங்கள் காதுகளால், உங்கள் கண்களால், உங்களுடைய மூக்கினால், உங்களுடைய மெய்யினால், உங்களுடைய வாயினால், அது என்ன பஞ்சபூதங்கள் வருகின்றனவோ பஞ்ச புலன்களால் அப்படி எடுத்து பெரிய விஷயங்களை சாதிப்பதற்காக நான் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். பெரிய விஷயங்களை சாதிப்பது என்பது சின்ன விஷயங்களை புரிந்து கொள்ளுதல். சின்ன விஷயம் தான். எவன மலை தடுக்கியா விழுறான்? சின்ன கல் தடுக்கி தானே விழுந்து. இந்த சிறிய கல் எது? பெரிய விஷயங்களை நம்மால் சிந்திக்க முடியாதபடிக்கு பக்கத்துல உட்கார்ந்து உன் காதை ஒருத்தன் நோண்டிக்கிட்டே இருக்கிறானா, அதாலதான் பாழாவ போகுது. இந்த வயசுல சில விஷயங்களை சொல்லிடணுங்க. சில விஷயங்களை நம்ம மறுக்கிறதுனால அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சொல்றதெல்லாம் நம்ம பிள்ளைங்க கேட்கறது இல்லை. கிளாஸ்ல இப்படி உட்கார்ந்து இருப்பான், நம்மளதான் பார்த்துட்டு இருப்பான். நல்ல இப்படி இருப்பான் அப்படிமா. அங்க இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறானோ, எங்கெங்க இருக்கிறானோ, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ தெரியாதுங்க. நம்மளதான் கவனிச்சிட்டு இருக்கிறான்னு நம்ம சொல்றோம். எல்லா டீச்சர்ஸும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கடைசியா எனக்கு தெரிஞ்சு சிலது யூனிவர்சல் வேர்ட் கோடிங் இருக்கு. டீச்சிங் முடிச்ச உடனே டீச்சர், யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் உஷாரா பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? அதை பத்தியா புரியலன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நிர்வாக அதிகாரிகளை வச்சுக்கிட்டு சொல்லணுங்கிறதுனால தான் சொல்றேன். நான் பட்டுக்கோட்டைக்கு போயிருந்தேன்ப்பா. உள்ள போயிட்டு ப்ரோக்ராம் 5 மணிக்கு போற லஞ்ச் ஏற்பாடு. அந்த ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தது. அந்த ஆள் நல்ல மனுஷன் விட்டுட்டு போயிட்டார். வீட்டில் சாப்பாடு போடுவாங்க, நீங்க சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க, நான் ஒரு 4 மணிக்கு கூப்பிட்டு, நான் ஸ்கூல்ல கொஞ்சம் டெக்கரேஷன் இருக்கு, நான் போறேன்ட்டு அவர் போயிட்டார். நான் உள்ள போய் போன உடனே உட்காருங்க அப்படி இல்லை, நான் போய் உட்காந்து இவர் யார் தெரியுதா அப்படின்னாரு. அவங்க முன்னால ஒரு ஆள் இருக்குது. இப்போ விட்டார்ல, அவர் தான் என் வீட்டுக்காரர். அவருடைய தாத்தா இருக்கார்ல, அவருடைய ஒண்ணு விட்ட சித்திக்கு 2 பேர பசங்க. அந்த 2 பேர பசங்கள இவருடைய கொழுந்தியாக்கு தான் அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. இப்ப புரியுதா அவருக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு? நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைச்சீங்க? புரியுதாங்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன்? புரியுதுன்னு சொல்லிடுவேன். ஏன்? நம்ம பிள்ளைகள் புரியுதுன்னு நம்ம கிட்ட சொன்னா என்ன அர்த்தம்னா, இல்லேன்னு சொன்னா மறுபடியும் அதே கிளாஸ் நீ நடத்துவ. அதுக்கு பதிலா புரியுதுன்னு சொன்னா நான் தப்பிச்சிருவேன். பல புரிஞ்சிருச்சா அப்படின்னு உடனே புரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான ரகசியமே இதுதான். டீச்சர்ஸ் நமக்கு தெரியுதா? ஐயோ என் கிளாஸ்ல பிள்ளைங்க எல்லாரும் அதுங்க இன்னொரு விஷயம் பண்ணாங்க, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா, அப்பா கிளாஸ் முடியுதுன்றது தெரிஞ்சு சைலண்ட் ஆயிடுவாங்க அந்த டைம்ல மட்டும். எஸ் மேம் அப்படின்ட்டு நம்ம வெளியில போறதுக்கு முன்னாலே எழுந்து நிற்கும். பார்த்திருக்கீங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு? கிளம்புன்னு அர்த்தம்.
அதனால பிள்ளைகள் நம்ம பேசுறத புரிஞ்சுக்குதா புரிஞ்சுக்கலையா இல்ல. ஆசிரியர்களுக்கான உயர்வான இலக்கு என்ன தெரியுமா? பர்ஃபார்ம் பண்ணுதுங்களா? நீங்க நடத்தின கிளாஸ்ல பர்ஃபார்மன்ஸ்ல வந்திருக்குதா? அப்போ நீங்க பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு குழந்தையை புரிய வைப்பது அல்ல ஒரு ஆசிரியருடைய நோக்கம். இன்ஸ்பயர் பண்ணணும். எதுக்கு? டு ஆஸ்பயர். வெளிப்படுவதற்காக மன எழுச்சியை ஏற்படுத்துங்கள். ஒரு ஆசிரியராக இருந்து நான் சொல்லுகிறேன், நான் கண்டுபிடித்த ஆகப்பெரிய ஆசிரியம் என்ன தெரியுமா? எல்லா ஆசிரியர்களின் காலில் விழுந்தும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து உங்கள் புத்தியை இந்த குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். அவர்கள் நம் புத்தியை பெறுவதற்காக நம் வகுப்பிற்கு வரவில்லை. அவர்கள் புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அவர்கள் யார் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களை நீங்கள் அவர்கள் மீது திணிக்காதீர்கள். இதாங்க பெரிய விஷயம். பெரிய விஷயங்கிறது என்ன? ஏன் பொங்கல் வைக்கிற அத சொல். இன்னொரு விஷயம், எங்க பட்டிமண்டபத்தில் சொல்லுவாங்க, உனக்கு தெரிஞ்சா தெரியுமா தெரியல, உனக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். பூஜை பண்றோம்ல, பண்ணுவீங்களா வீட்டுல? விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடுவீங்களா? சரி. விநாயகர் சதுர்த்தி இல்ல கிருஷ்ண ஜெயந்தி இல்ல இந்த மாதிரி பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. செஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன செய்வாங்க? வெரி குட். சாமிக்கு வச்சிருவாங்களா? சாமிக்கு வச்சுட்டு அப்புறமா என்ன செய்வாங்க? நமக்கு வைப்பாங்களா? அதுல கொஞ்சம் டைம் ஆகுமா? அந்த டைம் பார்த்து அப்பா பாத்ரூம் போயிடுவார். ரெடி ஆயிட்டு வரேன், சாப்பிடலாம். ஏன்னா அவர் பூஜை செஞ்சு டயர்டா இருப்பார். போயிடுவார். பையனுக்கு பசிக்கும். அம்மா இன்னும் சோறுல இலையில சோறு போட்டிருக்காது. இலையில சோறு ரெடியா இருக்கிறது சாமி கிட்ட இருக்கிற சோறு. முக்கியமா இந்த பொங்கல் மாதிரியா இருந்தா கூட கையில பட்டதா தெரிஞ்சிடும். இந்த கொழுக்கட்டெல்லாம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்க தெரியாது. ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், சரி நான் ஒண்ணு கேக்குறேன், பிரசாதத்தை சாமிக்கு வச்சிடணும். அதுக்கு முன்னால, சாமி வைக்கிறதுக்கு முன்னால அதை சாப்பிடலாமா? ஏன்? சாமிக்கு நீ சாப்பிட்ட என்ன ஆகும்? சாமி கண்ண குத்திரும். நம்ம பையன் ஒருத்தர் இருந்தான். அவன் பூஜைக்கு முன்னால அவனுக்கு பசிக்குது. அவனை வெயிட் பண்ணவே முடியல. அப்பா வேற இல்ல. இப்படி பார்த்தான், எடுத்து சாப்பிட்டான். அம்மாட்ட கேட்ட, அம்மா பசிக்குதுமா. டேய் சாப்பிடப்படாதுடா. ஏன்? சாமி குத்திரோண்டா கண்ண. பையன் தெளிவா சொன்னான், குத்தாதுமா. ஏண்டா? நான் ஏற்கனவே சாப்பிட்டமா, குத்தவே இல்லை. நான் என்ன சொல்றேன், பிரசாதத்தை படைப்பதற்கு முன்னால் சாப்பிடக்கூடாது என்பது ஒரு பண்பாடு. அது சாப்பிட்டா சாமிலாம் கண்ணை குத்தாது, சாப்பிடப்படாது. ஏன்னா இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த மன இரக்கம் இருக்கு இல்லையா, அந்த மன தாழ்ச்சி இருக்கு இல்லையா, அது உன்னை வேறு நிலையில் உயர்த்தி கொண்டே போகக்கூடிய ஒரு தன்மையை தரும் என்பதற்காக தான் அப்படி வச்சிருக்காங்க. முதல்ல பிரசாதம்னு என்னன்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுங்க அதை கேட்குமா? என்னான்னு பேசி கொடுத்துருங்க, சாமி கண்ணை குத்திரணும், அவன் குத்தாதான் தான் சொல்லுவான். சாமிலாம் கோச்சிக்காது பிள்ளைகளா, நாம் நம் நிலையிலிருந்து தாழ்ந்து போவோம். இந்த பெண்களை ரொம்ப அழகா சாப்பாடு பரிமாறும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சாப்பாடு பரிமாறக்கூடிய பெண்கள் முதலிலே சாப்பிட்டிருக்க கூடாது, நின்னபடி பரிமாறணும்பாங்க. ஏன் அப்படின்னா, வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, முன்னால இருக்கிறவங்களுடைய பசி புரியாது. பசியோடன் இருக்கின்ற பொழுது நமக்கு பசிப்பது போல் தானே இவருக்கும் பசிக்கும் என்று அந்த கை அள்ளி 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 போடும் என்பதற்காகத்தான் சாப்பிட்றதுக்கு முன்னால நமக்கு சோறு போட்டுருமான்னு சொல்றது. அதே மாதிரி ஆம்பளைங்களும் நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னால எங்களுக்கு சோறு போட்டாலும் நாங்க சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டாலும் சொல்ல மாட்டோம். நீங்களே எங்களுக்கு சாப்பாடு போடும்போது நீங்களும் சாப்பிடாம போடுங்க, நல்லா போடுவீங்க. அது பரிமாறுகின்ற ஒரு குணம், அவ்வளவுதான்.
விஷயங்களை சயின்டிபிக்கா புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை. பொங்கல் ஏன் வைக்கிறோம்? புதுப்பான். நான் ஒண்ணு சொல்லவா? பொங்கல்ங்கிறது நத்திங். அந்த ஐயா நல்லா சொன்னாருங்க. எல்லா மத விழாக்களுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு. கதையே இல்லாத வெறும் வாழ்வியலினுடைய புதுமையை சொல்லக்கூடிய ஒரே விழா பொங்கல் திருநாள் என்கின்ற தை திருநாள் என்கின்ற தமிழர்களுடைய விழா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? புது பானைங்க, புது அரிசி, புது தண்ணி, புது வெல்லம், புதிய மஞ்சள், புதிய கரும்பு என்று புதியன விரும்பு. இன்றிலிருந்து உன்னுடைய லைஃப் புதுசா ஆரம்பிக்குதுங்கிற எழுச்சி கொள்வதற்காகத்தான் பொங்கல் அப்படின்னாலே பொங்குதல், வளம் பெறுதல், நிறைவடைதல், நிறைந்து நிறைந்து இருத்தல். அது அப்படி புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சடங்காக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். என்ன கேட்டா, பொங்கல் திருவிழாக்களுக்கு பெண் குழந்தைகள் தமிழ் மரபுப்படிக்கு வளர்ந்த பிள்ளைகள் ஆடை அணிய வேண்டும். நம்ம பசங்களுக்கெல்லாம் வேஷ்டி வாங்கி கொடு. வேஷ்டி கட்டிட்டு வரட்டும். கட்ட தெரியலீங்க, கட்டிக்கோ ஒட்டிக்கோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு அலைறான். இதை நீ கட்டிக்கோ, இதை ஒட்டிக்கோன்னு. கட்டிக்கோங்கிறது 45, ஒட்டிக்கோங்கிறது 16. நீ தான் கட்ட கட்டு. வேஷ்டியில் உன் மானம், உன் மரியாதை, அந்த ஆடையை ஒருபோதும் விடாது. முக்கியமாக விழா காலங்கள்னு வரும்பொழுது உன்னை நீயே அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், தமிழ் மரபோடு உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை உனக்கு வந்தால் நீ பெரிதினும் பெரிது பெறுவதற்கான வாய்ப்புகளில் ஆசீர்வாதமாய் இருக்கிறாய் என்ற அர்த்தம். அங்கேயும் அதே பேண்ட், அந்த ஜீன்ஸ்னு ஒண்ணு வந்துருக்கு, துவைக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனை? நான் தோச்சா காயாது மிஸ், காயணுமே. அதுல வேற எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. என் பையன் உன் வயசு, உன்னை விட ஒரு வயசு பெரியவனா இருப்பான், 2 வயசு பெரியவனா, அவ்வளவுதான். பேண்ட வச்சிருக்கிறான். போய் கேக்குறையா, என்ன கலாச்சாரம் இது? கிழிஞ்சிருக்குப்பா. அதுவும் திட்டம் போட்டு கிழிச்சிருக்கான். ஆனா திட்டம் போடாம தானா கிழிஞ்ச மாதிரி கிழிஞ்சிருக்கு. அதனாலதான் அவ்வளவு காசம். 16,000 ரூபாய். அட, அவனை வெட்டி வெயில்ல போட 16,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கிழிஞ்சி போன ஒரு பேண்ட்டை வாங்கிட்டு வருவா. அதுவும் தானா கிழிஞ்ச மாதிரி கிழிஞ்சிருக்கு. திட்டம் போட்டு கிழிக்கல, அதை அப்படி வச்சிருக்கிறான். என்னது இது? என்ன மரபு இது? நம் மரபு இல்லையே. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே ஒரு போதை இருக்கு. பெரிய விஷயத்த அப்படி தொடணுமா? சொல்றேன், கேட்டுக்குவியா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கும். ரொம்ப பெரிய விஷயத்த சொல்ல போறேன். பெரிய விஷயம் உன் கைக்குள்ள வரணும்னா கேப்பியான்னு தெரியல, கடந்து போயிருவ. கடக்காத. நான் எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும், எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும் என் நிலையை மறந்ததில்லை, என் சூழலை மறந்ததில்லை, என் ஆடையை மறந்ததில்லை. ஏனென்றால் நான் தமிழச்சி. என் மதம் வேறு, உங்கள் மதம் வேறாக இருக்கலாம். ஆனால் நீயும் நானும் தமிழ். தமிழ் பேசுகிறோம், தமிழ் மரபோடு இருக்கிறோம். தமிழ் என்பது என்ன தெரியுமா? என் ஆடை. தமிழ் என்பது என் உணவு. தமிழ் என்பது என் உறவு. தமிழ் என்பது என் வாழ்க்கையில் அனைத்தும், என் நாடி நரம்பு மூச்சு எல்லாம் தமிழ். ஆனால் பிழைப்பதற்காக பல அறிவுகள், பல விஷயங்கள், பல பயணங்கள், அது வேறு. இங்க வந்து நின்ன உடனே உங்க ஆட்கள் எங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தினாங்க. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. என்ன செஞ்சாங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். என்னன்னா, பூ கொடுத்தாங்க, பட்டயம் கொடுத்தாங்கன்னு சொல்லாம ஷால் போட்டாங்கன்னு சொன்ன பாரு. அதுல ஒரு சின்ன விஷயத்தை மட்டும், அந்த முடிச்ச மட்டும் அப்படி லூஸ் பண்ணிட்டு போறேன். முடிஞ்சா நீ அவிழ்த்துக்கொள் அல்லது நீ போட்டுக்கொள், அது உன்பாடு, எனக்கு என்ன. ஏன் வந்த உடனே பெரியவர்களுக்கு ஒரு பெரிய சால்வையை எடுத்து உடலை மறைத்தார்கள்? நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன தாற்பயம் தெரியுமா பிள்ளைகளா? மரியாதை என்பது உடலை மறைத்து வைத்திருத்தல். எப்போ நீ அதை திறந்து காட்டுறியோ அப்பவே மரியாதை போயிடுச்சுன்னு அர்த்தம். மூடி இருக்கிறது. ஆடை என்பது நம்முடைய அடையாளம். கிழிச்சு போட்டுக்கிறது இல்ல.
கிழிச்சி உடலை காட்டுவது அல்ல என்றால் பண்பாட்டில் இருந்து கீழே இறங்கி இருக்கிறோம் என்ற பொருள். ஒரு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு காலகட்டத்தில் நாம பிளவுஸே போட முடியாது. பிளவுஸ் போட்டா மார்பு அறுத்துட்டாங்க திருவிதாங்கூர்ல. அப்ப நடந்த போர் தான் வைக்கம் போர். மேல்சீலை இயக்கத்தை நடத்தினார் தந்தை பெரியார். இது என் உடல், நான் மறைத்துக் கொள்வேன், காட்ட மாட்டேன் என்று சொல்லி. ஏனென்றால் நாம முழங்காலுக்கு கீழே சேலை கட்ட முடியாது, அடிச்சு துவைச்சிருவாங்க, ரத்தம் பார்க்காம விட மாட்டாங்க. மேலாடை அணியவே கூடாது. தாய்மார்களும் பாட்டிமார்களும் இளம் பெண்களும் போட முடியாது பிளவுஸ். போட்டீங்கன்னா வரி கட்டணும், மார்பு வரின்னு பேர். அதுக்கு லக்ஸுரி டாக்ஸ், ஜிஎஸ்டி மாதிரி வரும். கடலை உருண்டை சாப்பிட்டா 18% கொடுக்கணும் நீ கவர்மெண்ட்டுக்கு. லக்ஸுரி டாக்ஸ் போட்டாங்க நமக்கு. பிளவுஸ் போடுறதுக்கு டாக்ஸ் கட்டுற நாட்டுல இது என் உடல், என்னுடைய மானம், இதை நான் மறைத்துக் கொள்வேன் என்று நமக்கு சீலையை மாறாப்புல போட்ட எத்தனையோ பெரியவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அதை குறைத்து கொண்டு தெரியலாமா? முழங்கால் வரைக்கும் உயர்த்தி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு? மணலி கந்தசாமி என்று கூறு என்ற மணலி கந்தசாமியை நம் குழந்தைகள் படிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆடை அணிவதுதான் சுதந்திரம், ஆடை அவிழ்ப்பது அடிமைத்தனம். ஆடையை குறைத்துக் கொள்ளுதல் அடிமைத்தனம். ஆண்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்துல. அவங்கள நீ ஆடையை குறைச்சிடலாம், அவங்கள சினிமாவில் நீ பார்க்க முடியாது. ஜூரிச்ல ஆடினாலும் ஃபுல் கவரேஜோட ஆடுவாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைங்க தான் கால் கட்டிக்கிட்டு, கையை கட்டிட்டு, உடம்ப கட்டி. எங்கே உடல் காட்டப்படுகிறதோ அங்கே அந்த பெண்ணினுடைய ஏதோ ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது. மானமுள்ள தமிழ்ச்சிகள் நம்முடைய உடல் அசைவுகளையோ உடலையோ விற்பனை பொருளாக மாற்ற மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய மண்ணினுடைய பண்பாடு. நாம் வீர தமிழச்சிகள், மானத்துடனான தமிழச்சிகள். அப்படிதான் நம்முடைய ட்ரெஸ் இருக்கணும், அப்படிதான் நம்முடைய சொல் இருக்கணும், அப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இப்படி ரிபெல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்த வித்தியாசமா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. யார யார பிள்ளைகளா? உங்களையே வா? என்னப்பா சொல்ல? யார? ஒரு 5 லட்சம் பேரை ஜெயிக்கணும் மேடம், அப்போதான் மாநிலத்தில் முதல் +2 பொண்ணா வர முடியும். ஒரு 5 லட்சம் பேரை ஜெயிக்கணும். அப்படியா? யாரை ஜெயிக்கணும்? எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசை இல்லை. அப்படின்னா என்ன? நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போவா, இதை பேசிட்டு முடிச்சுட்டு போயிடுறேன். டீச்சர்ஸ்க்கு தனியாக பேசுறதுக்கு. குழந்தைகள் நிதானமாக கவனிங்க, கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க. பாருங்க, இப்போவே ஒரு 4 இன்ச்சு வளர்ந்துட்டீங்க. நிமிந்து உட்காந்தால் ஒரு நல்ல விஷயம் டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன். டெய்லி உட்காரும் பொழுது பேக் போன் இருக்குல்ல, எரெக்டடா உட்காருங்க. ஆயுசு நீடிக்கும். நீடியே உட்காரக்கூடாது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புவியில் யாருக்கும் அஞ்சாத நெறி, ஞான செருக்கு இருக்கணும். நிமிர்ந்து உட்காருங்க. உட்காந்துட்டு இதை கேளுங்க. எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனா இது வேற ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்கிறதுனால ஓகே, நோ இஷ்யூஸ். நான் என் பேரன்பின் பெருவழிப்பாடாக சொல்கிறேன். ஆஸ் அ டீச்சர், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைகள் மீது அவ்வளவு எனக்கு அக்கறை இல்லைங்க. எனக்கு அவ்வளோ ஒன்றும் அவங்க மேலே ஈர்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையெல்லாம் பார்த்தா ஓகே சரி போ அப்படின்னு விட்டுருவேன். இது எது இந்த இயேசு கிறிஸ்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாருல ஆட்டுக்குட்டி, அது ரொம்ப நல்ல ஆட்டுக்குட்டிலாம் இல்லை, ஏற்கனவே கால் உடைஞ்ச ஆட்டுக்குட்டி. அது நெருக்கி இப்படி வச்சிருப்பாரு. ஏன்னா கீழே விட்டா மறுபடியும் போய் காலை உடைச்சிக்கோன்னு. நாங்கள்லாம் அந்த மாதிரி ஆட்களை நெருக்கமாக வச்சுருப்போம். மற்ற ஆளெல்லாம் மேய்ச்சல் நிலத்தில் விட்டுருப்போம். அப்படி கண்ணில் தான் பார்வை. மற்றது யார் கீழே அப்படி போயிடுவாங்களோ அவங்கள தான் கண்காணிச்சுட்டே இருக்கிறது. அதான் என் கிளாஸில் யாரும் ஃபெயில் ஆகிறதில்ல. I don't concentrate on brilliant student. I concentrate on a very moderate student.